வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 48வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். நான் இவனுடைய கதையை இன்னும் முழுசா முடிக்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் எழுந்து வந்து அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய ஸ்பிரிச்சுவல் வெப்பனை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கேன். அவனும் அவளுடைய சோடல என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவளுக்கு பின்னாடி பெருசா பவரை வர வச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல இருந்தவனும் பயங்கரமா கடுப்பாயிட்டு கத்த அவனுடைய பவரும் வெளியில வர ஸ்க்ரோல் யூஸ் பண்றவனும் அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபர்னஸை யூஸ் பண்றவனும் அவனுடைய பவரை வெளியில வர வச்சுட்டு 5 பேரும் ஹீரோவை அடிக்கிறதுக்கு ரெடியா நின்றுகிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதுதான் இவங்களுடைய தாவோ இன்டென்ட்டா இருக்கும். இவங்க எல்லாரும் அவங்களுடைய தாவோ இன்டென்ட்டை வெளியில வர வச்சுட்டாங்க. அப்படின்னா இவங்க எல்லாரும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க போலன்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு வழியா இவ்வளோ நேரம் கழிச்சு நீங்க எல்லாரும் சண்டை போடுறத சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் நல்லது தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவல் நாங்க எல்லாரும் தாண்டா செக்டோடைய ஆனரபிளான மெம்பர்ஸ். நாங்க இப்ப பண்ண போற காரியத்துக்கு எங்க மேல கோவப்படாதரான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். யக்ஷு என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும், யக்ஷு எங்களுக்கு கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எதுவும் தேவையில்லை, நீங்க இந்த போட்டியில தோத்துட்டேன்னு ஒத்துக்கோங்க, எங்களுக்கு நீங்க தான் முக்கியம்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அடி வாங்கிக்கிட்டு போனவனும், யக்ஷு நீ இந்த போட்டியில தோத்துட்டன்னு ஒத்துக்கிட்டாலும் ஒலிம்பிக்கோடைய உண்மையான ஹீரோ நீ தாண்டா, அதனால நீ அவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா நம்மளுடைய ஒலிம்பிக்க நான் பயப்படிய மாத்துவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு? அதுக்கு முதல்ல நீ எங்களை தாண்டி தாண்ட போடணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் ஒரே டைம்ல தாக்கலான்னு அவன் சொல்லவும் எல்லாரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. வாங்கடா பாக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடிக்கிட்டு இருக்க. யக்ஷு உஷா உங்களுக்கு எதுவும் ஆகாம நீங்க பாத்துக்கோங்க. அவனை எல்லாரும் வேகமா ஓடி வந்து ஒருத்தரா அவங்களுடைய பவரை அனுப்பிக்கிட்டு இருக்க. ஸ்வார்ட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்வார்டை அனுப்பி அந்த இடத்துல பெருசா வர வச்சுட்டு நான் உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்வார்டை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்து அவங்கள அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் அவங்க 5 பேரும் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா அந்த பெரிய ஸ்வார்டோடைய பவர் அங்கிருந்து மறைஞ்சு போவன். அவங்க 5 பேரும் எழுந்து நின்னுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சீனியர் எக்ஸ் ஜெயிச்சிட்டாருடா, சீனியர் எக்ஸ் ஜெயிச்சிட்டாருடா நான் அவனுங்க கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரே ஆளா நின்று 5 பேரையும் தோக்கடிச்சிட்டாரு. என்னுடைய மனசுல இவர் ஒரு ஹீரோவா இருக்காரு. 6 பீக்கில் இருக்கிற ஒருத்தர் கூட இது வரைக்கும் அந்த சோட வெளியில வர வச்சது இல்ல. ஆனா இவன் எப்படி அந்த சோட வெளியில வர வச்சான்? என்ன மக்களே, நான் சொன்ன மாதிரி எக்ஸ் உஷா ஜெயிச்சிட்டான்ல, இப்போ என்ன சொல்றீங்க? நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை பத்தி இப்ப பேசலாமான்னு தாவோ செக்டோடைய லீடர் கேட்கவும், அது வந்து ஜூனியருமோ நம்ம அந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசலாமான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அப்புறமா பேசலாமான்னு அவரு சொல்ல, எல்லாம் பீக்கோடைய மாஸ்டருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, தாவோ செக்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கல்டிவேஷன் பண்றதுக்கான ரிசோர்ஸஸ் சரியா போய் சேரது இல்ல. அதனால எல்லாம் பீக்கில் இருக்கிற தலைவரும் சேர்ந்துக்கிட்டு 10% உங்களுடைய பீக்கில் இருக்கிற ரிசோர்ஸை மற்றவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா இதை நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சீனியர் ஆக்ஷன் நம்மளுக்காக தாண்டா பேசிக்கிட்டு இருக்காரு, இதை பத்தி பேசுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே சீனியர் ஆக்ஷன் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருப்பாருடா அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்டிப்பா இப்ப எனக்கு தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷன் கிடைச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனை என்னென்னலாம் வேலை பார்க்கறான் பாரு. இவன் உண்மையிலே இவ்வளவு நேரமா ஒலிம்பிக்குக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா நான் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அவனே எதனா ஒண்ணு சொல்லிடுறான். ஐயோ என்ன இவன் ரொம்ப கோபப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே எக்ஸ்யூஸா ரொம்ப டேலண்டானவன் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தாவோ செக்டா அவனுடைய மனசுக்குள்ளார வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம்னு லேடி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே எக்ஸ்யூஸா வந்து அவனுடைய டேலண்ட்லயும் சரி அவனுடைய மனசளவுலயும் சரி ரொம்ப அற்புதமானவனா இருக்கான். இந்த யங் ஜெனரேஷனுக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பான். இவனுக்கு நம்மளுடைய தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷனை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி செக்டர் லீடர் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம செக்டர் லீடரோ கடுப்பா ஹீரோவா பார்த்துக்கிட்டு இருக்கவும் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷனை கொடுக்க சொல்லி இருக்காங்க. இப்பயோ இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சியோ தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷன் என்னுடையதா ஆக போகுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இந்த விஷயத்த என்னால டீல் பண்ண முடியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவருக்குள்ளார சொல்லிக்கிட்டு இருந்துட்டு எல்லாரும் கவனமா கேளுங்க. எக்ஸ் உஷா இன்னைக்கு நம்மளுடைய ஒலிம்பிக்குக்காக சண்டை போட்டு அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கான். அதனால எக்ஸ் உஷாவை ஒலிம்பிக்கோடைய டெம்பரவரி ஹையரா
வின்னரா அனௌன்ஸ் பண்றேன்னு அவரு சொல்லிட்டு இருக்க என்னன்னு ஹீரோ ஷாக்காவ ஆமா இல்ல யக்ஷுசா இப்பதான் வந்திருக்கான் அதுக்குள்ளார இவனுக்கு ஒலிம்பிக்கோடைய ஹையர் பொசிஷனை கொடுக்கறது அவ்வளவு நல்லது இல்லதான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க செக்டர் லீடர் நீங்க யோசிச்சது ரொம்ப கரெக்டுன்னு குள்ளமா இருக்கிறவரு சொல்லவும் நீ தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷனை உனக்கு பர்மனண்டா கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீ தாவோ செக்டுக்காக சண்டையே போட மாட்டேன்னு அவரு உள்ளார சொல்லிட்டு இருக்க என்ன மூத்தாவோ நீங்க எனக்கு ஒலிம்பிக்கோடைய ஹையர் பொசிஷனை கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதும் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு வீக்லாட்ஸ் நான் வெறும் ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள் அதனால எனக்கு ஒலிம்பிக்கோடைய ஹையர் பொசிஷன்லாம் எனக்கு செட் ஆகாது இந்த பதவிக்கு சரியான ஆளு சீனியர் சாங் சான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை கேட்டு அவன் ஷாக் ஆவ என்னது சீனியர் யக்ஷு ஒலிம்பிக்கோடைய ஹையர் பொசிஷனே வேணான்னு சொல்லிட்டாரோ அது மட்டும் இல்லாம அந்த பதவியை சீனியர் சாங் சாங்குக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு அவருக்கு இந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்குறாரு உண்மையிலே இவர் ரொம்ப நல்ல மனுஷன் இவர் மாதிரி ஒரு ஆளியா நம்மளால பார்க்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க உண்மையிலே இந்த யக்ஷுசாவுடைய மனசு தங்கமானது நீ உண்மையிலே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றடான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க உன்னுடைய ட்ராப்ல மாட்டிக்க நான் என்ன 3 வயசு சின்ன பையனான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜூனியர் யக்ஷு உண்மையிலேயே நான் ஒலிம்பிக்கோடைய ஐயர் ஆகணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா நீங்க பேசினதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு எல்லாம் பீக்கோடைய லாட்ஸும் கொஞ்சம் கேளுங்க இந்த பொசிஷனுக்கு ஜூனியர் யக்ஷு தான் கரெக்டா இருப்பாரு இவருக்கு ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷன் வேணான்னு சொன்னாருன்னா எனக்கும் அது தேவையில்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை விடுனான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க ஒலிம்பிக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க ஐயர் பொசிஷன் பதவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே இவங்க எல்லாரையும் பாக்குறப்ப என்னுடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பண்றதெல்லாம் பார்த்தா என் கூட ஏதோ சண்டை போடணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது நீ ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷனை வேணான்னு சொன்னா எப்பயும் எனக்காக ஹேண்ட்மேன் டிசேபிளாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருடான்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு சரி நீங்க 2 பேருமே ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷனை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதனால நான் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறேன்னு செக்டர் லீடர் சொல்லவும் அவர் அதை கேட்டு ஷாக்காவா இதுக்கு வாய்ப்பே இல்லை நான் பிளான் பண்ணது எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருந்துச்சு இருந்தாலும் மூத்தாவோ வந்து என்ன தாவோ செக்டோடைய ஐயர் ஆக்க மாட்டாரு உண்மையிலே இந்த வயசானவர் அவருக்குள்ளார என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க சரி நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் அடுத்ததான் நான் ஒரு குரூப்பா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களை கூட்டிக்கிட்டு மவுண்டனுக்கு கீழே போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன் அது வந்து நான் அவங்கள GCTக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கலான்ற இன்னொரு எண்ணத்திலயும் இருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துட்டு டே யக்ஷுசா நீ தான் இந்த போட்டியில வின் பண்ணிருக்க அதனால நீ தான் இந்த டீமை லீட் பண்ணணும்டான்னு அவரு சொல்லிட்டு நீ அந்த தாவரிங்க பத்தி மறந்துடாத அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஒய்ஃபும் GCTல தான் இருக்கா அவளை நீ பார்க்க விரும்பலையாடான்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட கேட்கவும் ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிட்டு செக்டர் லீடர் சொல்றத நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் see you guys